Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் அதை வச்சு இன்ஸ்டன்ட் புளியோதரை எப்படி செய்யலாங்கிறதும் பார்த்துடலாம். இது பேச்சுலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல வாசம் வர அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன், நீங்கள் கருப்பு எள்ளு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதும் இதையும் அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது அதே பேனில் 7 to 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு காரம் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா 10 மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் இதையும் அதே பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உப்பில் லேசாக ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா நம்ம புளியோதரை மிக்ஸ் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. அதனால் இந்த உப்பையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இதில் 100 கிராம் அளவுக்கு புளியை இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி பேனில் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்துருக்கிற மசாலாக்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க புளியும் சேர்த்து எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை வறுத்துட்டு நம்ம அந்த பொடியில் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியோடு சேர்த்துடலாம். சூப்பரான நம்ம இன்ஸ்டன்ட் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சிடலாம். பேன் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இதில் 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். மிதமான தீயில இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம புளியோதரை மிக்ஸை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை மிக்ஸை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம 1 கப் அளவுக்கு சாதத்தை நல்லா வெதுவெதுப்பாக இருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துக்க போகிறோம். நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். நீங்கள் உப்பு சேர்க்கல அப்படின்னா சாதம் சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த பொடி மட்டும் பண்ணி வச்சுட்டோன்னா போதும். நம்மளுக்கு தேவையான போது இதை செஞ்சுக்கலாம். 2 நிமிஷம் கூட ஆகாது இந்த சாதம் செய்கிறதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணாமல் ரொம்பவே சுவையான நம்ம இன்ஸ்டன்ட் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.